மாநில அரசே வழக்கறிஞரின் உரிமையை பாதுகாக்க சட்டம் இயற்று. சார் ஒன்றும் இல்லை சார், இங்கே சைதாப்பேட்டையில் அங்கே ஏற்கனவே ஒரு ரிஜிஸ்டர், அந்த ரிஜிஸ்டரை அந்த பள்ளிக்கரணர் சதுப்பு நிலத்தை வந்து பத்திரம் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போடுன்னு 3 முறை வந்து டைரக்ஷன் கொடுத்துச்சு கோர்ட்டு. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. 3 முறை சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டெம்ட் போடுவோம், ஒரு கண்டெம்ட் போடுவோம். கண்டெம்ட் மேலே முடியாதுன்றா. இப்போ நாங்கள் கூட போராடுறோம், எஃப்ஐஆர் கேட்குறோம், எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? கண்டெம்ட் போவோம். கண்டெம்ட் போனால் என்ன பண்ணுவோம்? திருப்பி எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சார். இப்போ வரைக்கும் என்ன சார், ஜபர்தஸ்த் மேட்டர்லாம் வெளியே தான் சார் இருக்காங்க. அவங்கள சஸ்பென்ஷன் கொடுத்தா திருப்பி ஒர்க்கு கொடுக்குறாங்க சார். இவங்க ஒரு சாமானியன் பண்ணால் மட்டும் என்கவுண்டர் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு கான்ஸ்டபிள் நீங்கள் அடிச்சு பாருங்க, சும்மா யாரையும் அடிக்கிற தாக்குதல் நடத்தணும்னு தோணல. பையனுக்கு இனி வரைக்கும் உண்மை தெரியல. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பே சுத்தமா இல்லைங்க சார். அதுதான் சார் கோர்ட்ல ஆர்டர் போட்டா கூட, கோர்ட்ல எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் போட கூட போட மாட்டாங்க சார். 3 முறை கோர்ட்டு சொல்லுது சார். ஹைகோர்ட் பெஞ்சு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு சொல்லுது. இந்த அங்கே இருக்கணி மேலே எஃப்ஐஆர்ல டைரக்ஷன் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுங்க, போட மாட்டேன்றாங்க. என்ன பண்ண முடியும் போலீஸ்? நம்ம காவலர்களுக்கு அலட்சியமா போயிடுச்சு சார். இவங்களுக்கு இன்னொரு விஷயம் சார், இங்க போலீஸ் நமக்கு இப்ப என்னடா சார், நம்ம ஒருத்தர் தாக்கணும்னா நமக்கு ஐபிசில இவங்க கொண்டு வராங்க. போலீஸ் தாக்கனா வச்சுக்கலாம், போலீஸ் ஆக்ட் உள்ள வந்துருக்கு. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைனு 3 மாசம் சார், 200 ரூபாய் ஃபைனு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரூல் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 200 ரூபாய் ஃபைனை கட்டிடலாம். 3 மாதம் தானே மேக்ஸிமமே, இம்ப்ரூவ்மெண்ட்டே 3 மாதம் தான். அதனால இவங்களுக்கு ஈஸியாக ஆச்சு சார் தாக்குதல். ஒருத்தர் கூட யாருனா ஒருத்தர் நீங்கள் கூட உள்ளே போய் பாருங்களா, வாடா போட தான் பேசுவாங்க. யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. அட்வொகேட்டுங்களா இருந்தாலும் அதே நிலைமை தான். போக போக என்ன நிலைமைக்கு வரேன்னா, ரோட்டில் போகிறவங்களாம் சுட்டுலாம் சார். என்கவுண்டர் 667 என்கவுண்டர் நடந்திருக்கு. இது வரைக்கும் 13 பேர் தான் வெறும் எஃப்ஐஆரில் ஃபைல் ஆகிருக்காங்க இந்தியாவில். 2017 டில் டேட் வரைக்கும் நான் சொல்ல. ஆமாம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம பொதுமக்களுக்கு சேர்த்து தான் போராடுறோம். பொதுமக்கள் வந்து அவங்க வேலையை தான் பார்க்க போகிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை சார், சமுதாயத்துக்காக, சமுதாயத்தை வாழ்த்துக்கே போடுறவங்களுக்கும் சேர்த்து போராடுறோங்க. அப்போ எங்களுக்கு என்ன நிலைமை பாருங்க. 670 பேருன்றது 1000 பேராக மாறும் நாளைக்கு. இப்போ இதை தடுக்கலன்னா இது இன்னும் விவரிச்சுட்டே தான் போகும். இதில் அரசும் முக்கிய நடவடிக்கை எடுத்தாங்க சார். மேக்ஸிமம் அரசு எடுக்கிற நடவடிக்கை தான். இந்த லீகல் அசோசியேஷன் சார்பாக நான் சொல்றது என்னன்னா, இந்த சமூகத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வழக்கறிஞர்கள் எண்ணற்ற குற்ற வழக்குகள் வந்து நிலைநாட்டுறாங்க, நீதியை நிலைநாட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது வழக்கறிஞருக்கு இந்த நிலைமைனா சாமானியர்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? இதனால தமிழக அரசு இந்த அசோசியேஷன் சார்பாக என்ன கேட்டுக்கொள்கிறோம்னா, ராஜஸ்தானில் வந்து அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றணும். இந்த லீகல் அசோசியேஷனுடைய குறிக்கோள் இதுதான் தீர்மானம். பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றணும், அமல்படுத்தணும். சட்டசபையில் இதுக்குன்னு சட்டம் இயற்றி ராஜஸ்தானில் ஏற்றுற மாதிரி தனி சட்டம் தமிழகத்தில் இயற்றி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்றணும். உடனே இது வந்து அமல்படுத்தணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா 3000 ரூபா காசு கொடுக்கணும்னு அந்த காவல் நிலைய ஹெட் கான்ஸ்டபிள் கேட்குறாரு. 3000 ரூபா இது எதுக்கு நான் கொடுக்கணும்? எங்ககிட்ட தான் வெரிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்றது. இன்ஸ்பெக்டரும் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரும் 3000 ரூபா வாங்கினா தான் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் அப்படின்னான்னு கேட்டாங்க. இவரோட நான் ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட இப்படி பண்ணிக்கிற பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் யாருக்கு வேணாலும் போய் சொல்லிக்கணும். இவர் என்ன பண்ணாரு, முத்துராஜன் வந்து அவருடைய உயர் அதிகாரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு கேட்குறாரு. அப்படி ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் ஆதார் கார்டை காட்டினா போதும், வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் எதுவுமே தேவையில்லாமல். சரி ஓகே நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன்னு எஸ்பி ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அதை நம்பி இவரும் காவல்துறைக்கு போயிட்டு திருப்பி அவர் கேட்குறாங்க. எஸ்பி ஆஃபீஸ் நாங்கள் பார்த்தோங்க, நீங்கள் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டு அந்த நேரத்தில் வந்து எஸ்ஐ என்ன பண்ணார், யார் இவன் இந்நேரம் வந்து நம்மளே இது பண்ணிட்டு இருக்கான், இவர் வழக்கறிஞர் இப்படி பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு வழக்கறிஞரையும் அவருடைய அண்ணனையும் 2 பேரையும் தாக்கி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தர முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கிருந்தா தப்பிச்சா போகணும், உயிர் தப்பிச்சுட்டு வெளியே வந்த முத்துராஜன் என்ன பண்ணுறாரு, ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அங்கே தாக்கியிருக்காங்க, வழக்கறிஞர் துறை மறுபடியும் கேவலமாக பேசியிருக்காங்க, சாதிய தொழில் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் கண்டக்ட் பண்ணாங்க, ரவீந்திரன் சொல்லி. அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவரே மிரட்டுறாரு, கம்ப்ளைண்ட்டை வித்ராவாங்க. உடனே அவர் வேறு வழி தெரியாமல் நீதிமன்றத்தில் டேரெக்டாக சிஆர்பிசி 200 அவர் ஃபைல் பண்ணுறாரு, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்.
கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது அங்கங்கே ஆர்டர் போடுறாங்கன்னா பிரேமா பேசி இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டில் என்கொயரி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்றாரு. அப்போ அந்த அதே ரவீந்திரன் திருப்பி என்கொயரி ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணுறாருன்னா இதில் ஒன்றுமே இல்லை, மூதாந்தரமே இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ரிப்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த காவல் நிலைய அதிகாரி மேலே. அதை கண்டித்து நாங்கள் லீகல் லைன் சார்பாக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் அவர் மேலே உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து புகார் வந்து ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணீங்க, அதையே நீங்கள் டிஎஸ்பி இல்லை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஆன்லைன் மூலயமா கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மேனுவலாகவும் கொடுத்துட்டோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணி சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க. அந்த சிஎஸ்ஆரை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இந்த சிஎஸ்ஆர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க, பிரேமா பேசி இதில் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது, அதனால் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டரே போடுறாங்க. ப்ராப்பராக அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இவர் திருப்பி ரிப்ளை க்ளோஸ் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க, எதுவுமே நடக்கலை. எப்படினாலும் போலீஸ்காரங்க சாட்சிகள் 3 பேர் 9 பேர் போலீஸ் சாட்சிகள் 9 பேர் போலீஸ் சாட்சிகளை போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லுவாங்க. போதா மாதிரி அங்கே இருக்க அக்யூஸ்டெல்லாம் சாட்சியாக போட்டு வச்சிருக்காங்க. அக்யூஸ்ட் சாட்சிகள் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, வேறு திருப்பி அவங்க மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் போடுவாங்க, திருப்பி ரிமாண்ட் பண்ணுவாங்க. சாட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவான சாட்சிகள் போட்டாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம், அங்கே வந்து கேமரா ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க, கேமரா ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுங்கள். அடித்தாங்களா இல்லையா தெரிய போகுது. அடிக்கலைன்னா இவர் கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம். அடித்தாங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் எடுங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். இங்கே வழக்கறிஞர் மேலே ஏற்கனவே பல தாக்குதல் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், செம்மணின்னு ஒரு வழக்கறிஞருக்கு பெரிய தாக்குதல் நடந்து காலையே உடைச்சாங்க. மாரடைப்பில் அவர் இறந்துட்டார். 3 வருஷமாக ஒரு போராடி அவங்க ஒய்ஃபு போராடி எஃப்ஐஆர் போட சொல்லி இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார். அவங்க மேலே போலீஸ் மேலே எஃப்ஐஆரே போட மாட்டாங்க சார். போலீஸ் மேலே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சார், இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் ஃபைல் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அந்த கண்டிஷன் ஃபைலை ஃபாலோ பண்ணலன்னா நம்மளை திருப்பி ரிமாண்ட் பண்ணுவோன்னு ஒரு சட்டத்தில் ஏற்கனவே சைட்டேஷன் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுறாங்க ஃபைல் ஆர்டரில். அதே போல் சுற்றுலா செல்ல வேண்டுமா? அணுகுவீர் சங்கர் கேப்ஸ், எழும்பூர், சென்னை. உங்கள் பேர் ஆதரவோடு 25 ஆண்டுகளை கடந்து பொன்விழாவை நோக்கி சங்கர் கேப்ஸ், ஃபோர்ஸ் டிராவலர்ஸ், இனோவா, டவேரா, ஷிஃப்ட், எத்தியோஸ், மினி பஸ்ஸஸ் அவைலபிள். தொலைபேசி எண் 9841048888.